نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லமை கண்ணியமிக்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபீன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வினுடைய சாந்தி, சமாதானம், ஈடேற்றம், அன்பு என்றென்றும் எல்லா கட்டத்திலும் உண்டாகட்டுமாக. கண்ணியமான ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு கடமையாக்கியிருக்கிற இந்த ஜும்மாவுடைய கடமைகளை பூரணமான முறையில் நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் செய்கிற இபாதத்துகளையும் உங்களுடைய இபாதத்துகளையும் பொருந்திக் கொண்டு என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்துக்கு நசீபாக்குவானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்ற வண்ணம் முஸ்லிம்களாக படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழுகிற நாங்கள் முஸ்லிம்கள் இந்த உலகத்துக்காக வந்த மக்கள் கிடையாது. இந்த உலக வாழ்வை சரிப்படுத்தி நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நல்லவர்களாக நற்சான்றிதழ் பெறுவதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் முஸ்லிம்களாக படைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, உலகத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குர்ஆனிலும் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த உலகத்தில் வாழுகிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்றவர்களோடு நாங்கள் எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுடைய மானம், அவர்களுடைய சொத்து, இந்த விடயங்களில் உலகத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எல்லா பாவங்களையும் மன்னிக்க போதுமானவன். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாங்கள் செய்த குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்கு போதுமானவன். ஆனால் அல்லாஹ் ஷிர்க் செய்தால் அவன் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான். அதற்கு தௌபா கடமையாகிறது. அடுத்ததாக, அல்லாஹுவால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் இருக்கிறது. அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு ஜனாசா கொண்டு வைக்கப்படுகிறது. அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு ஜனாசா தொழுவிப்பது என்பது ஒரு பெரிய ஒரு நிஅமத். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடாத்துவது என்பது ஒரு நிஅமத். ஆனால் அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறை பல மனிதர்களுக்கு ஜனாசா தொழுகை நடாத்த அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். அதில் அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இவருடைய கோத்திரம் குடும்பம் யாரும் இருக்கிறீங்களா?
ஒருத்தர் எழும்புறாரு, யா ரசூலல்லாஹ் அன மின்ஹு, நான் அவருடைய கோத்திரத்தை சேர்ந்து ஒருவர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன சாஹிபக்கும் மஹ்பூசும் பிபாபில் ஜன்னah, நிச்சயமாக உங்களுடைய சகோதரன் சொர்க்க வாசலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னார். சொர்க்கம் போறதுக்கு ரெடி, சொர்க்கம் போறதுக்கு தயார், சொர்க்கம் போறதுக்குரிய எல்லா இபாதத் எல்லா அமலையும் செஞ்சிருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் சொர்க்கத்துக்கு முன்னால சொர்க்கத்தினுடைய கதவு கிட்ட தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் யாருக்கோ கடன் கொடுக்கணும், அந்த கடன்களை யாராச்சும் பொறுப்படுத்தி கொடுத்து அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அல்லாஹ்வினுடைய விடயத்தில் நாங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டிருந்தால், சில நேரம் பொடுபோக்காக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஆனால் மற்றவர்களுடைய விடயத்தில் மற்றவர்கள் மன்னிக்காதவரை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான ஒரு சமுதாயத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் என்றால், அல்லாஹ் சொல்லுகிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, ஒற்றுமை என்கிற அல்லாஹ்வினுடைய கயிற்றை நீங்கள் அனைவரும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, ஆளுக்கால் நீங்கள் பிரிந்து விட வேண்டாம், பிளவுபட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்தை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இஸ் குன்தும் அதான், நீங்கள் உங்களுக்கு மத்தியில கோபத்தோடு விரோதிகளாக கோத்திர சண்டைகள், ஆளுக்கால் கொள்ளுவது, வெட்டுவது, பெண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளை உயிரோடு புதைப்பது, இப்படியான மடமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களோட உள்ளத்துக்கு மத்தியில ஒரு டச்சை ஏற்படுத்தினான். உங்களோட உள்ளத்தை மற்றவர்களுடைய உள்ளத்தோடு அல்லாஹ் இணைத்து பார்த்தான். ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானன், அல்லாஹ்வினுடைய நிஅமத்துகளை கொண்டு நீங்க சகோதரர்களாக, உறவுகளாக, நண்பர்களாக நீங்க மாறிக்கொண்டீங்க. வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார், நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பில நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. ஃபஅன்கஸகும் மின்ஹா, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுது. கண்ணியமானவர்களே, ஜாஹிலியத்து காலம் எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லுகிறான், வஇதா புஷ்ஷிர அஹஸுஹும் பில் உன்ஸா ظل وجهه مسودا, ஒரு வாப்பாவுக்கு உங்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்குது என்கிற செய்தி சொல்லப்பட்டால் வாப்பாவுடைய முகம் மாறிவிடும், கருத்து விடும், கோவித்து விடுவாள். பெண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளை ஒரு முசீபத்தாக பார்க்கக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. அல் அவுஸ் ஹஸ்ரஜ்ங்கிற கோத்திரம் பல நூற்றுக்கணக்கான வருடங்கள் அவர்களுக்கு மத்தியில் கோத்திர சண்டைகள். எப்படியான சண்டை? ஒரு கோத்திரத்தில் இருக்கிற ஒரு வாப்பா மற்ற கோத்திரத்தினுடைய வாப்பாவை கொல்றது. அப்ப ரெண்டு பேருடைய பிள்ளையும் என்ன பார்க்கறதுன்னு கேட்டா, இவட வாப்பா இந்த வாப்பாவை கொண்டதனால இவருடைய மகன் அவருடைய மகனை கொல்றது. இப்படி மாறி மாறி மக்களை கொண்டு குவித்து பழி வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய காலம் தான் அந்த காலம். கொலைக்கு கொலை, பழி வாங்கிறது. இப்ப வாப்பா செஞ்ச தப்புக்கும் மகன் பலிக்கிடாவாக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் மகனை கொள்ளுவது இப்படி ஆளுக்கால் கொலை செய்து கொண்டு இப்படி அனாச்சாரங்கள், இப்படியான ஃபித்னாக்கள், இப்படியான ஜாஹிலியத்தில் தான் அந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கிஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் எழுத்து அறிவு படிப்பறிவு இல்லாத அந்த சமுதாயத்துக்கு ஒரு தூதரை அனுப்பியிருந்தார். அந்த தூதர் வேதத்தை கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காண்பிச்சாரு. இந்த தூதர் இந்த உலகத்துக்கு வாரதுக்கு முன்னால தெளிவான வழிகேட்டிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். அதைத்தான் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நரகத்தினுடைய விளிம்பில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், உங்களை அந்த தூதர் மாற்றி பரிசுத்தப்படுத்தி உங்களை நல்ல மக்களாக வராக்கினார். இந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்துக்குள் அவர்கள் கவரப்பட்டார்கள். ஹயாத்து சஹாபா, சஹாபாக்களுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. இந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் இந்த குர்ஆன் மாற்றத்தை கொடுத்தது என்றால், ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சண்டை போட்டுக் கொள்றாங்க. அவங்களுக்கு அடிக்கடி சில முருகல்கள், சில பிரச்சனைகள் வாருது. சண்டை போட்டு கொண்டிருக்கிற நேரம் உமர் ரதி கொஞ்சம் கோபிச்சுட்டு போயிட்டார். அபூபக்கர் ரதி பின்னால போறாங்க, போயிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. உமர் ரதி கணக்கெடுக்காம போயிட்டாங்க.
இப்ப திரும்ப உமரதி கொஞ்சம் இறங்கி வாராரு. அபூபக்கரே நீங்க மன்னிச்சுக்கோங்க, நான் மிஸ்டேக் விட்டுட்டு என் மேல தவறு இருக்குது. அந்த டைமுகள்ல உமரதி மன்னிக்கல். இப்படி கொஞ்சம் நாட்கள் போகுது. உடனடியாக ஓடோடி உமரதி அல்லாஹ்வங்க போறாங்க. யா ரசூலல்லாஹ், இப்படித்தான் நான் அபூபக்கருக்கு என்னுடைய நண்பன் இடத்துல மன்னிப்பு கேட்டேன், அவர் எனக்கு மன்னிப்பு தாரார் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமரே உங்களை மன்னிக்கட்டும் மன்னிக்கட்டும் 3 முறை சொன்னாங்க. இடையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படித்தான் இவர் எனக்கு மன்னிப்பு தாரார் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், இந்த உலக மக்கள் எல்லாம் என்னை வெறுத்து என்னை ஒதுக்கிய நேரம், உடலாலும் பணத்தாலும் செல்வத்தாலும் எனக்கு உதவி செய்த என்னுடைய நண்பனை நீங்க பகைக்காதீங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பல இடங்களில் அவமானப்படுகிற நேரம், அடிபடுகிற நேரம், ரசூலுல்லாஹ் ஒதுக்கப்படுகிற நேரம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோள் கொடுத்து அவர்களோடு கை கொடுத்தவர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகளார் அந்த மஜ்லிஸில் பேசினார்கள், உலகமெல்லாம் ஒதுக்கிய நேரம் என்னோடு சுஹபத்து கொண்ட என்னுடைய நண்பனை நீங்கள் பகைக்க வேண்டாம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை போடுற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உள்ளம் தாங்கல்ல. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நண்பனுக்கு ஏசிறதை இவங்களால பொறுத்துக் கொள்ளல. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, உமருக்கு ஏசுவானா? உமர்ல எந்த தப்பும் இல்லை யா ரசூலல்லாஹ், முழுக்க நான் தான் தவறு செய்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், தப்பு முழுக்க என் மீது தான், உமர் எந்த தப்பும் செய்யல. இதுதான் சஹாபா. நாங்க என்ன பார்ப்போம்? என்ன ரெஸ்பெக்ட் பண்ணாதவன், என்ன மதிக்காதவன், என்ன அவமானப்படுத்தினவன், அவன் ஒரு இடத்தில் அவமானப்படுற நேரம் நாங்க சிரிப்போம், நாங்க சந்தோஷப்படுவோம். இவன் என்னை இப்படி பண்ணானே, என்னை இப்படி எல்லாம் அவமானப்படுத்தினான்னு நாங்க பேசுவோம். ஆனால் தன்னுடைய தோழர்கள் அவமானப்படுகிற நேரம், யாராவது அவர்களுக்கு ஏசக்கூடிய நேரம், மற்றவர்கள் கவலைப்படுகிற, அவர்கள் செய்த குற்றத்தை தங்களின் மீது சுமந்து கொள்ளுகிற பக்குவம் உள்ளவர்கள் சஹாபாக்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வினுடைய தூதர். வல்லதீன அவரோடு வாழ்ந்தவர்கள் அஷித்தாஉ அலல் குஃபார், அல்லாஹுவை மறுப்பவர்களோடு கடுமையாக இருப்பார்கள். ருஹமாஉ பைனஹும், அவர்களுக்கு மத்தியில, சஹாபாக்களுக்கு மத்தியில அன்பாக பண்பாக பழகுவாங்களே, இவங்க தான் சஹாபாக்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியமானவர்களை மன்னிக்குகிற பண்புகள் கொண்டவர்கள் அவர். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் தௌஹீதுடைய பிரச்சாரத்தை செய்கிறார். யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தூர் தாயிஃபுக்கு 180 கிலோமீட்டர் நடையாக தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸெய்தை கூட்டிட்டு ரசூலுல்லாஹ் போறாங்க தாயிஃபுக்கு. தாயிஃபில் இருக்கிற முக்கியமான 3 பெரும் தலைவர்களுடைய வீடுகளை தட்டுறாங்க ரசூலுல்லாஹ். தட்டி, நான் மக்காவிலிருந்து வந்திருக்கிற முஹம்மத், நான் அல்லாஹ்வினுடைய தூதர், உங்களோட கொஞ்சம் பேசணும், எனக்கு நேரம் தாங்க, அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வோட மார்க்கத்தை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்கன்னு கேட்குறேன். அதில் மஸ்ஊத் தயாலி, அதே மாதிரி மற்ற ஒருத்தர், இந்த 3 பேரும் முக்கியமானவர்கள் தாயிஃபில். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, உன்னை தவிர அல்லாஹ்வுக்கு நபியாக அனுப்புவதற்கு வேற யாரும் கிடைக்கலையா, நீயா கிடைச்சா அப்படின்னு கிண்டலாக அடிக்கிறார். மற்றவர் கேட்கிறாரு, இதுக்கு மேல ஏதாச்சும் நீங்க பேசினீங்கன்னா உங்களை அடிச்சு வரட்டும். மற்றவர் சொல்றாரு, நீங்க நபியாக இருந்தாலும் அதை நீங்க உறுதி செஞ்சாலும் காபத்துல்லாவுக்கு போய் காபத்துல்லாவுடைய புடவையை கிழிச்சி எறியும் அப்படின்னு பேசுறார். இவர்கள் ரசூலுல்லாஹ் அவர்களோடு பேசுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திங்க் பண்ணினாங்க, ஏதாச்சும் நல்ல ரிப்ளை எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு திங்க் பண்ணினாங்க. நல்ல ரிப்ளை கிடைக்கல. ரசூலுல்லாஹ் விளங்கி கொண்டாங்க, இவங்க என்னை ஏற்றுக்கொள்ளலை, என்னை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு ரசூலுல்லாஹ் விளங்கி கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
நாம் பேசினது நமக்குள்ள இருக்கட்டும், வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், தயவு செஞ்சு இதை பெருசுப்படுத்தாம என்னைய என் ஊருக்கு போக விட்டுரு. கேட்ட உண்டு அவங்க விடல. சின்ன சின்ன புள்ளைகளை 2 பக்கமாக நிப்பாட்டினாங்க. 2 பக்கமாக நிப்பாட்டி அல்லாஹ்வினுடைய தூதருடைய தலைகளையும் கால்களையும் பார்த்து கல்லெறியுமாறு சொன்னார். ரசூலுல்லாவுக்கு கல்லெறி விழுகிறது. ஒவ்வொருத்தரும் விரட்டி 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 ரசூலுல்லாவுக்கு அடித்து விரட்டுறாங்க. ரசூலுல்லா நடந்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய மண்டையில் கல் பட்டு அப்படியே ரத்தம் வலிகிறது. அப்படியே இந்த ரோட்லேலாம் ரத்தம். ரசூலுல்லா மர ஒரு தோட்டத்தின் பக்கம் சாஞ்சி கொள்றாங்க. மர தோட்டத்திலிருந்து ஒரு 3 பேர் அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவரு மக்காவில் இருக்கிற முஹம்மது, அவர் அங்கேயும் அடிபடுறாரு, இங்கேயும் வந்து அடிபடுறாரு. பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது. ஒருத்தரை கூப்பிட்டு பலத்தை அவருக்கு நீங்க கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அதிலும் மக்கா குஃபார்கள் தாயிஃபில் தோட்டம் வச்சிருக்கிறாங்க. கொடுத்து அனுப்புறாங்க. ரசூலோட கையில கொண்டு அவர் கொடுக்குறாரு. ரசூலுல்லா வாங்கிட்டு பழத்தை பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிட்றாங்க. இவர் கேட்கிறாரு, பிஸ்மில்லான்னு சொன்னீங்கல்ல, இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. இது நபிமார்கள் மொழிகிற மொழிச்சல் அல்லவா அப்படின்னு கேட்குற டைம்ல ரசூலுல்லா கேட்குறாங்க, நீங்க யாரு, நீங்க எங்க இருக்கிற? அப்ப அவர் சொல்றாரு, நான் நெய்னு என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அங்கதான் இருக்கிறார். நெய்னு என்று சொன்னால் இராக்கில் இருக்கிற ஒரு பகுதி. அப்புறம் ரசூலுல்லா சொன்னாங்க, அங்கத்தானே யூனுஸ் வாழ்ந்த அல்லவா, நாங்கள் எல்லாம் நபிமார்கள் அல்லவா அப்படின்னு பேசுறாங்க. அப்படின்னு பேசுகிற டைமுகளில் இவரும் ஆச்சரியப்பட்டு இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்கின்ற ஒரு வரலாறு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதை சாப்பிட்டு போகிறாங்க. போயிட்டு ஒரு பக்கம் ஒதுங்குறாங்க. ஒதுங்கி அல்லாஹ்வினுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹும்ம இலைக்க அஷ்கு பஃபகுவதி, யா அல்லாஹ், என்னுடைய பலகீனத்தை, நான் உனக்காக எடுக்கிற இந்த முயற்சியில் என்னுடைய பலகீனத்தை உன்னிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபிக்கு அடிக்கிற நேரம், நபியை துன்புறுத்துகிற நேரம் அல்லாஹ் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான். ஒரு நேரமும் அல்லாஹுவை நம்பி வாழுகிற மோமின்களை யாராவது அநியாயம் செய்தால் அவர்களை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா இருக்க மாட்டான். நிச்சயம் அல்லாஹ் கண்டிப்பான். ஷலாக்களுக்கு அல்லாஹ் குயிக்கில் கொடுப்பான், ஷலாக்களுக்கு டைம் வச்சு அல்லாஹ் கொடுப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக உசந்து பார்க்குறாங்க. ஒரு நிழல் விளங்குகிறது. பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நபியே, நீங்க போனீங்க, இந்த மார்க்கத்தை, இந்த தௌஹீத தாயிஃப் மக்கள் இடத்துல பேசினீங்க. பேசுற டைம்ல நீங்க பேசின வார்த்தையையும் அவங்க உங்களுக்கு தந்த ரிப்ளையையும் அல்லாஹ் கேட்டு விட்டான். நபியே, உங்களுக்காக என்னை அனுப்பியிருக்கிறான். இந்த இருக்கிறார், இவர்தான் ஜபல், உலகத்தில் மலைக்கு பொறுப்பான மலக்கு வருவார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், உத்தரவு போடுங்க யா ரசூலல்லாஹ். இந்த தாயிஃப் நகர வாசிகளை, 2 மலைக்கு மத்தியில் வாழுகிற இந்த மக்களை, 2 மலையையும் ஒன்றோடு ஒன்றாக சேர்த்து இவர்களை நான் அழித்து விடுகிறேன் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மலக்கு சொல்றாரு. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய இந்த சத்தியத்தை, இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால வார அவர்களுடைய பிள்ளைகள் இந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னாங்க. அவர்களுக்கு ரசூலுல்லாவுக்கு கொடுத்த அடியும் துன்புறுத்தலும், அவர்கள் சிந்திய இரத்தமும், அவர்கள் சிந்திய வேர்வையும், அவர்களுடைய அர்ப்பணிப்பும், குடல்களை தூக்கி வீசினார்கள், ஒதுக்கினார்கள். பைத்தியகாரன் மடமையில் வாழுகிறான், குழம்பி விட்டது, சூனியம் செய்யப்பட்டு விட்டது, இப்படியெல்லாம் பேசிய சமுதாயம். இவ்வளவு துன்புறுத்தல், செருப்பால் அடித்தார்கள், விரட்டி விரட்டி அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதருடைய ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம், யா அல்லாஹ், இவர்களை நீ எப்படி அழித்து விடு என்று சொல்லி இருக்கலாம். பேசுங்க, என்ன பேசினாங்க?
இந்த சமூகம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாட்டி பின்னால் வர சமூகம் ஏற்றுக்கொள்வாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்துக்குரிய அருளாக அவரை நாங்கள் இறக்கியிருக்கிறோம். நீங்க அவர் ஹரிசுன் அலைக்கும், உங்களின் மீது அன்பானவர், ஒரு பற்று உள்ளவர். நீங்க கஷ்டப்பட்டால் அவருக்கு அது கஷ்டம் என்று அல்லாஹ் இந்த நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் என்றால், இந்த நபி கஷ்டம் துன்பம் எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக மன்னித்து மக்களுக்கு மன்னிப்பு கொடுத்தாங்களா இல்லையா? மக்காவுடைய வெற்றி, மக்கத்து காஃபிர்கள் எல்லாரும் திகைத்து போய் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி மேலோங்கி விட்டது, எங்களை பிடிச்சிருவாரு, அநியாயம் செஞ்சோம், அடிச்சோம், துன்புறுத்தினோம், தொழுகிற நேரம் உதைத்தோம், இப்படி ஒரு குஃபார் அபூ ஜஹலை விட மிக கேவலமானவன் ரசூலுல்லாஹ் தொழுகிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தை இறுக்கிக் கொள்ள பார்த்தான். எல்லாரையும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். தன்னை விரட்டிய மண் தன்னுடைய கையில் ஆட்சி. மக்கள் திகைத்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நானா தம்பி மக்களை பற்றி சொன்னாங்க, லா தஸ்ரிப அலைக்கும், உங்களை இன்னைக்கு நான் குற்றம் பிடிக்க மாட்டேன், நீங்க செஞ்ச அநியாயத்துக்கு நான் உங்களுக்கு அடிக்க மாட்டேன், உங்களுக்கு தண்டனை தர மாட்டேன், உங்களை எல்லாரையும் நான் மன்னிச்சு விட்டுறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த அந்த தீர்ப்பை தனக்கு அநியாயம் செய்த, தன்னை ஒதுக்கிய, தன்னை தன்னுடைய சொந்த ஊரை விட்டு விரட்டிய மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய தூதர் பொது மன்னிப்பு கொடுத்தார் என்றால், நானும் நீங்களும் என்னை பெற்ற உங்களை பெற்ற வாப்பாவை மன்னிப்பதற்கு தயார் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரனை மன்னிப்பதற்கு உள்ளம் கிடையாது, ஒன்றாக வாழுகிற சகோதரன் ஒரே ரத்தத்தை மன்னிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் மனசு கிடையாது என்றால், ஒரே சப்பில் தொழக்கூடிய ஒரு சகோதரனை மன்னிப்பதற்கு மனசு கிடையாது என்றால், நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு முன்னாலும் சஹாபாக்களுக்கு முன்னாலும் எப்படி தலை நிமிர்ந்து நிற்க போறோம்? மன்னிப்பு உறவுகளே, அல்லாஹ் சொல்லுகிறார், வல் காதிமீன் அல் கைத், கோபத்தை விழுங்குவார்கள், வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னிக்குகிற பக்குவம் கொண்டவர்கள் முஃமின்கள் என்று அல்லாஹ் என்னையும் பார்த்து உங்களையும் பார்த்து சொல்லுகிறான். ஆனால் என்னுடைய சகோதரனை ஒரு சிறிய குற்றத்துக்காக அவனை மன்னிப்பதற்கு நான் தயார் கிடையாது, என்னுடைய மஹல்லாவாசியை மன்னிப்பதற்கு தயார் கிடையாது, பெற்ற உம்மாவை மன்னிப்பதற்கு தயார் கிடையாது என்றால், நானும் நீங்களும் முஸ்லிம் என்று சொல்லுவதற்கு என்ன அர்த்தம் உள்ளது உறவுகள்? உலகத்தில் வாழுகிற நேரம் மற்றவர்களை மன்னித்து நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவனாக மரணிக்கிற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. தாக்குலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வஸல்லம். கண்ணியமானவர்கள், ஸஹாபாக்கள், அல்லாஹ்வினுடைய தூதருடைய பாசறையில் வாழ்ந்த ஸஹாபாக்கள், மன்னிக்கிற குணம் கொண்ட ஸஹாபாக்கள். எங்களுக்கெல்லாம் தெரியும், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஒரு யுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தேவையை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. அவங்களோட ஒரு தங்க ஒரு செயின் ஒரு காணாமல் போயிட்டு, அதை கொஞ்சம் தேடி பார்க்கறதுக்கு இடையில் ஆயிஷா நாயகியுடைய ஒட்டகமும் போயிட்டு, அதே மாதிரி என்ன செஞ்சுட்டு ரசூலுல்லாவும் போயிட்டாங்க, சஹாபாக்களும் போயிட்டாங்க. ஹவுதஜ் என்று சொல்லுவார்கள், அதாவது அரச பெண்களை கொண்டு போகிற குதிரைக்கு மேலே இல்லாட்டி ஒட்டகத்துக்கு மேலே வச்சு கொண்டு போகிற ஒன்று தான் ஹவுதஜ். அந்த ஹவுதஜை ஆயிஷா ரதி உள்ளுக்கத்தான் இருக்கிறாங்கன்னு நினச்சி சஹாபாக்கள் அதை தூக்கிட்டு மதீனாவுக்கு போயிட்டாங்க. இவங்க வந்து பார்க்குறாங்க, யாரும் இருக்கல்ல. அந்த இடத்துல சௌஃபான் பின் முஅத்தல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் வார்கள், அதாவது யுத்தத்தில் மிஞ்சிய பொருள்களை சேகரிப்பதற்கு பொறுப்பு போட்டாங்க. அவங்க நிற்கிறாங்க. ஆயிஷா ரலி இடத்தை பார்த்தா அவங்களோட ஒட்டகம் காணல. சௌஃபான் பின் முஅத்தல் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்குறாங்க. பார்த்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு பார்த்த உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு விளங்கிடுச்சு ஆயிஷா ரதியுடைய ஒட்டகம் போயிட்டு அப்படிங்கிறது விளங்கி கொண்டாங்க. சௌஃபான் பின் முஅத்தல் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஒட்டகத்தை அமர வச்சு ஆயிஷா ரதியை ஏற சொல்லி அவங்க அப்படியே ஒட்டகத்தை இழுத்து கொண்டு போகிறாங்க. ஒரு 2 மணி வரைக்கும் பகல் டைமில் மதீனாவுக்கு போய் சேர்றாங்க. இந்த நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் முனாஃபிக்குகள் வாழ்ந்தார்கள். அதாவது முஸ்லீமாக ஒன்றா தொழுது, ஒன்றா இருந்து, ஒன்றா நோன்பு பிடிச்சி, ஒன்றா இஸ்லாத்தை பரப்புகிற ஆட்கள் முனாஃபிக்குகளும் இருந்தார்கள், நயவஞ்சகர்கள், அதாவது இஸ்லாத்துக்கு துரோகம் செய்யக்கூடியவங்க.
அதில் ஒருத்தன் தான் அப்துல்லா பின் அபி பின் சலூல், அவன் முனாஃபிக், அதாவது ரயீசுல் முனாஃபிக்குகளுடைய தலைவன் என்று சொல்லுவாங்க. அப்ப இவன் அதை கண்டு எல்லா இடத்தையும், மதீனாவில் இருக்கிற எல்லா இடத்தையும் வதந்தியை பரப்பிட்டான். ஆயிஷா சௌஃபான் பின் முஅத்தலோட தவறாக ஈடுபட்டா, அப்படி விபச்சாரம் ஒரு குற்றத்தை வச்சுட்டான். இது குழந்தையாக ஒன்று சஹாபாக்கள் இருந்தாங்க. அதில் ஒன்றுதான் மிஸ்தஹ் பின் உசாசா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த செய்திகள் மதீனாவில் பரவுகிறது. ரசூலுல்லாஹ் துடித்து போறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்றும் செஞ்சுக்கலையா, ஒரு மாச காலம் கிடக்குது, வஹி ஒன்றும் வரல, என்ன செய்யற என்ன ரிப்ளை கொடுக்கிறது, ரசூலுல்லாஹ் திகைச்சு போறாங்க. அப்ப உம்மு முஸ்தஹ் என்று சொல்லுகிற, முஸ்தஹ்னா ஒரு சஹாபி, ஆயிஷா ரலிய தவறாக மக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் பேசின ஒருத்தர் தான். அவருடைய உம்மாவிடத்திலிருந்து இந்த செய்தியை கேள்விப்படுறாங்க. ஆயிஷா ரதி அவருடைய உம்மா சொல்றது இப்படித்தான், உங்களையும் சௌஃபான் பின் முஅத்தலையும் தவறாக பேசுறாங்க. ஆயிஷா ரதிக்கு பல நாட்கள் காய்ச்சல், உடம்பு வலி, இப்படி பல நாட்கள் சாப்பிடவில்லை, அப்படியே கண்கள் எல்லாம் ஒரு மாதிரி இருண்ட மாதிரி, அப்படி காய்ச்சல்ல வாடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க கவலையில், புரைரா என்று சொல்லுகிற தன்னுடைய அடிமை, அந்த வீட்டில் வேலை செய்கிற பெண்ட்டு, வல்லதி பஅஸக பில் ஹக், ஒரு ரசூலை கேட்குறாங்க, ஆயிஷாவை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னுடைய மனைவி ஆயிஷா, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும், என்ன சொல்கிறீங்க? அவர் சொல்கிறா, நிச்சயமாக உங்களை அனுப்பிய ரப்பின் மீது ஆணையாக, மா ரஅய்து அலைஹா கத்து அக்மிசுஹு அலைஹா கைர் அன்னஹா ஜாரியா, அந்த பிள்ளைய சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும், குறை சொல்ற அளவுக்கு அவ கெட்டவ இல்லை. மாவு பிணையிற மாவை பிணைஞ்சு வச்சுட்டு தூங்கிடுவா, வெளியில் இருக்கிற ஆடு சாப்பிட்டு போயிடும், அது கூட தெரியாத ஒரு சின்ன பிள்ளை அவ இப்படி செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியோட பெருசா பேசுறது இல்லை, கதைக்கிறது இல்லை. மிச்ச நாள் போகுது. இப்படி காலங்கள் கடந்து போகிற நேரம் உறவுகளே, சொல்லலாம் சாப்பிட்டீங்களா அவ்வளோதான் கேட்பான். மிச்சம் ஒன்றுமே இல்லை, ஒரு கோஆப்ரேஷன், ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹ் வாராங்க பள்ளிக்கு. ஃபகாம ரசூலுல்லாஹ் ஃபஹமிதல்லாஹ வஅஸ்னா அலைஹி ثم قال يا معشر المسلمين, ஒலும்பி சொல்றாங்க, முஸ்லிம்களே, மை யஸிருனி மின் ரஜுலின் கத் பலகனி அஸாஹு ஃபி அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்துக்கு எதிராக என்னை தொந்தரவு செய்த இவனுக்கு எதிராக என்னோடு நிற்பவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபவல்லாஹி மா அலிம்து அலா அஹ்லி இல்லா கைர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய மனைவி அப்படியாப்பட்டவ ஒரு பொம்பளை கிடையாது அப்படின்னு பேசுறாங்க. வலகத் ஸக்கரு ரஜுலன் மா அலிம்து அலைஹி இல்லா கைர். சௌஃபான் பின் முஅத்தல், இவரோட தான் ஆயிஷா ரலிய ஜாயின் பண்ணி பேசினாங்க. அவரையும் பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரும் நல்ல பையன், அவரில் எந்த குறையும் இல்லை, ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு அவர் பிழை என்று சொல்வதற்கு அவரில் எந்த தவறும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வமா கான யதுகுலு அலா அஹ்லி இல்லா மஇ, நான் இருக்கிற நேரம்தான் என் வீட்டுக்கே வருவார், அவரும் அப்படி செஞ்சிருக்க மாட்டார். பாருங்க, தன்னுடைய மனைவி மீது நல்லெண்ணம், அதே போன்று தன்னுடைய ஷஹாபாக்கள், தன்னுடைய தோழன் மீது நல்லெண்ணம். கூப்பிட்டு மிரட்டினத, நீ இப்படி செஞ்சிருக்கிறா, நீ இப்படி பண்ணிருக்கிறா, நீ அப்படியான ஒன்றும் பேசல. நல்லா பேசினாங்க, நல்லா சொன்னாங்க, என்னுடைய மனைவி இப்படி செய்ய மாட்டா, அவரும் அப்படி செய்ய மாட்டார். ஒருத்தரோட ஒரும்புறாரு, ஒருத்தர் ஒலும்பி சொன்னாரு, ஒரு சஹாபி, அவுஸ் கோத்திரம், யார சூழல்லாம், இவன் அவுஸ் கோத்திரமாக இருந்தால் இவனுடைய தலையை வெட்டி கொண்டு உங்களை கையில தரும். ஹஸ்ரஜ் கோத்திரம் யாரு? அந்த முனாஃபிக். அந்த ஹஸ்ரஜ் கோத்திரத்தினுடைய தலைவர் பேசுறாரு, சஅத் பின் உபாதா ரதி. அவர் பேசுறாரு, உன்னால அப்படியெல்லாம் முடியாது, உன்னால செய்யலாம், நீ சும்மா பேசுறான். இப்படி சஹாபாக்களுக்கு மத்தியில் பல பிரச்சனை போய் கொண்டிருக்கு. இந்த நேரம் ரசூலுல்லாஹ் எல்லாரையும் அமைதிப்படுத்தினாங்க. யாரும் ஒன்றும் பேச வேணாம், யாரும் ஒன்றும் சண்டை பிடிக்க வேணாம், யாரும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேணாம், பொறுமையாக இருக்கும். ஒரு மாசத்துக்கு பின்னால் அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் மூமின்கள் ஒரு காலமும் கைவிட மாட்டார். நீங்கள் பொய்யனாக முத்திரை குத்தப்பட்டாலும், நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு தீவிரவாதி என்று பொய்யாக முத்திரை குத்தப்பட்டாலும்,
அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பேசியதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசியதற்காக உங்களை இந்த உலக மக்கள் தப்பாக சித்தரித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய அதில் இன்னல்லாஹ ஆதில், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார். ஒரு மாசத்துக்கு பின்னால அல்லாஹ்வினுடைய ஜட்ஜ்மென்ட் வருது. இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், உங்கள இருந்து கொஞ்சம் பேர் தான் உங்களோட மனைவிக்கு இட்டு கட்டினாங்க. உங்களில் இருக்கக்கூடியவங்க, உங்களோட வாழக்கூடியவங்க, உங்களோட தொழுமை கொள்ளக்கூடியவங்க, உங்களோட இருக்கக்கூடியவங்க, உங்களோட குலுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவங்க தான் உங்களோட மனைவிக்கு இப்படி செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்லுறான், லௌலா இஸ் சமிஅதுமூஹு பன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரா. அல்லாஹ் சொல்லுறான், இந்த செய்தி வார நேரத்துல அவங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கிறேன் நான். ஒரு செய்தி வருது, இவன் களவெடுத்துட்டான், இவன் ஒரு பொம்பளையோட தவறாக இருந்துட்டான், இவன் ஒரு ஒரு பள்ளிவாசல் சொத்து அபகரிச்சிட்டான், இப்படி செய்தி வாழற நேரம் நாங்களும் கொண்டு போய் 10, 15, 30 பேர்கிட்ட சொல்லி அம்பலப்படுத்துறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கேன்னு தானே, நல்லது யோசிச்சிருக்கேன் தானே, அவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான், அவன் கெட்டவன் அல்ல, அவன் கள்ளன் அல்ல, அவன் அப்படி போறவன் அல்ல, நல்ல முறையில் யோசிச்சிருக்கேன் தானே. இதுதான் மூமின்களுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ் வாராங்க, வந்து சொல்றாங்க, ஆயிஷாவே அல்லாஹ் உங்களை ஒரு 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 தூய்மையான பெண் என்று சொல்லி வைத்தான். ஆயிஷா ரலியோட அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் போ அப்படின்னு. ஆயிஷா ரலி சொன்னாங்க, அவருக்கு பக்கத்தில் நான் போக மாட்டேன். இந்த உலக மக்கள் எல்லாம் என்னை அவமானப்படுத்தின நேரம், தப்பாக பார்த்த நேரம், எனக்காக வேண்டி அல்லாஹ் என்னை நிரபராதி என்று சொல்லி இருக்கிறான். என்னை படைத்த அல்லாஹ்வுக்கு, என்னை நிரபராதி என்று சொன்ன அல்லாஹ்வுக்கு தான் நான் நன்றி செலுத்துறேன். நான் அவருக்கு பக்கத்தில் போக மாட்டேன். இப்பதான் ஸ்டார்ட் ஆரம்பிக்குது. என்ன மிஸ்தஹ் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு பல காசு கொடுத்து, அபூபக்கர் தான் அவரை வளர்க்கிற காசு கொடுத்து ஒரு விஷயம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இட்டு கட்டினவங்களுக்கு இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் கசாடி கொடுத்தாங்க, மன்னிக்கிறவங்களை மன்னிச்சாங்க. இப்ப அபூபக்கர் யாரு? ஆயிஷா, என்னுடைய மகளுக்கு யாரு விபச்சார் என்று பட்டம் சுட்டினது மிஸ்டர், இவருக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன், இவருடைய குடும்பத்துக்கு காசு கொடுத்திருக்கிறேன் சொன்னாங்க. வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தஹ் ஷைஅன் அபதா பஅதல்லதி கால லி ஆயிஷா, என்னுடைய மகளுக்கு இப்படி பேசினதுக்கு பின்னால இவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படி பேசிட்டாங்க. நாம செய்வோமா? உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு தப்பாக சித்தரிக்கிற நேரம், ஒருத்தன் நீங்க வளர்த்து சாப்பாடு கொடுத்து காசு கொடுத்து வளர்த்த ஒருத்தன் உங்களோட மகளை தப்பாக சித்தரிக்கிற நேரம் யாரும் விரும்ப மாட்டீங்க, யாரும் விரும்ப மாட்டோம். பார்த்தாலே கோபப்படுவோம், அடிக்கணும், ஏதாச்சும் செய்யணும், ஒரு ஆத்திரம் கொண்டு வரும். சொன்னாங்க, அடிக்கல ஒன்றும் செய்யல, மிஸ்ஸாக உதவி செய்ய மாட்டேன். அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யஅதலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅ அயுது உலில் குர்பா வல்யஃபு வல்யஸ்ஃபஹு. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களில் சிறந்தவர்கள், வசதியுள்ளவர்கள், உறவுகளுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று நீங்கள் சத்தியம் செய்ய வேணாம். வல்யஃபு வல்யஸ்ஃபஹு, அவர்களை நீங்கள் மன்னியுங்கள், அதை நீங்கள் மறந்து விடுங்கள். அலா துஹிப்பூன அய்யக்ஃபிர் அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேணாமா? மறந்து விடுங்கள், மன்னிங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேணாமா? அல்லாஹ் சொல்லுகிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தை கேட்டு அழுகிறாங்க. சொன்னாங்க, பலா வல்லாஹி இன்னி லா உஹிப்பு அய்யக்ஃபிர் அல்லாஹு லி, நிச்சயமாக அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், அல்லாஹ்விடத்தில் இருந்து நான் மன்னிப்பை தான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக நான் மிஸ்டஹுக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்ணினேனோ இனிமே என்னுடைய மௌத்து வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணேன். சுப்ஹானல்லாஹ். சஹாபா மௌத்து வரைக்கும் தன்னுடைய மகளுக்கு விபச்சாரி என்று சொன்ன ஒருவரை மன்னித்து மறுபடியும் அள்ளி அள்ளி கொடுக்கிற ஒரு பண்பு மிக்கவர்கள் என்றால் அவர்கள். நாங்கள் மன்னிக்க தயார் கிடையாது உறவுகளே. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா நக்கஸத் ஸதகத்துன் மின் மாலின், தர்மம் செய்கிற நேரம் பணத்திலிருந்து ஒன்றுமே குறையாது. அதை மாதிரி வமா ஸாதல்லாஹு அபதன் பிஅபதிஹி இல்லா இஸ்ஸா, ஒரு மனுஷன் மன்னிக்கிறான் என்றால் அவனுடைய கண்ணியம் தான் உசந்து போகுதே தவிர ஒன்றுமே குறையாது. அல்லாஹ்வுக்காக பேசுகிறேன் உறவுகளே, மன்னியுங்கள், மன்னிப்போம். அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மற்றவனுக்காக சகோதரன். லா யத்லிமு, அநியாயம் செய்ய மாட்டான், அவனை கைவிட மாட்டான்.
நான் சொல்லுகிறேன், எங்கட கிண்ணியால மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எங்கட மக்கள் செழிப்பாக நிற்கிறாங்க. ஒரு பேங்க்லையும் ஆயிரக்கணக்கான கோடி காசுகள் இருக்குது. ஒரு நானா, ஒரு தம்பி, தங்கச்சி அப்படின்னு இருக்கிற நேரம் ஒரு நானா கிட்ட பல கோடி சொத்து இருக்கும். ஆனால் இன்னொரு தம்பி கஷ்டப்படுவோம். நாங்கள் என்ன செய்யறது? இருக்கிறது எல்லாத்தையும் பேங்கில் போட்டு 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 பேங்கை நிறைக்கிறது. தம்பி, உறவு, மாமா, மச்சான் கஷ்டப்படுகிற நேரம் அவனை சக்தி விட்டுறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் மனசு. ஒரு முக்கியமான ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூத்தாகிறார். பொம்பளை பிள்ளைகள் மட்டும், பொம்பளை பிள்ளைகள் நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்குது. அவர் மூத்தாகிற நேரம் மேக்சிமம் 1000 கோடிக்கும் மாணிக்கங்கள் கையில் இருந்துச்சு. மாணிக்கம் 1000 கோடி, 1000 கோடிக்கு மாணிக்கங்கள். அவருடைய கபருக்கு எது உதவியது உறவுகளே? என்ன பிரயோசனம் அந்த சொத்து? யாருக்கு போய் சேரும் அந்த சொத்து? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மௌத்தாகிற நேரம் உன்னை விட்டு எல்லாம் பிரிஞ்சு போயிடும். என்ன உண்ட கபருக்கு வரும் என்றால், உலகத்தில் நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்த அறிவு அப்படின்னு சொன்னாங்க. உனக்காக துவா செய்கிற பிள்ளை உன்னை கபருக்கு துவா செய்யும், அது வந்து சேரும். சதக்கா ஜாரியா வந்து சேரும் என்று சொன்னாங்களே உறவுகளே. காசை நாங்கள் யாரும் அள்ளிட்டு போக மாட்டோம். எந்த பூமியில இன்னைக்கு காசு இருக்கும், நாளைக்கு நான் இங்க மௌத்தாகுவேன் என்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். பேசுகிற நான் இறங்குகிற நேரம் மௌத். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு மௌத்துகளை பார்க்கிறோம். எங்களோட ஊர்களில் எவ்வளவு மௌத்துகளை பார்க்கிறோம். ஃபேஸ்புக்கை திறந்தாலும் மௌத்து மௌத்து மௌத்து, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒவ்வொரு சுபஹ் தொழுகைக்கு பின்னாலேயும் மௌத்து 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 எல்லாத்தையும் கேட்கிறோம். நானும் நீங்களும் மற்றவர்களை மன்னிப்பதற்கு, அவர்களுக்கு செய்த அநியாயத்துக்கு நான் செஞ்சிட்டேன், என்னைய மன்னிச்சுக்கோ கேட்கிறதுக்கு மனசு இல்லை. கடன் வாங்கிட்டோம், திருப்பி கொடுக்க மனசு இல்லை. கடன் வாங்கினவன் மகனை பார்த்து சொல்றான், ஓட வாப்பா காசு தரணும். மகன் அடிக்க வாரான். வாப்பாவை பத்து மகன் காசு தரணும் உண்டா? வாப்பா அடிக்க வாரது. ஆனா வாப்பாவோட கபரை முன்னால ஜனாசாவை வச்சுட்டு சொல்லுவாங்க இமாமுகள், யாருக்காச்சும் இவர் கொடுக்கல் வாங்கல் செய்யணும்னா, யாரும் இவருக்கு காசு கொடுக்கணும்னா, இவர் யாருக்கும் தரணும்னா யாராச்சும் கேட்டு எடுத்துக்கோங்க. இருக்கிற நேரம் கொடுக்க தெரியாத மனசு மௌத்தாகினதுக்கு பின்னால என்ன பிரயோசனம் வருவது? கொஞ்சம் சிந்திச்சு வாழுவோம். அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். எந்நேரமும் மன்னித்துக் கொண்டே இருக்கிறான் அல்லாஹ். அவன் மன்னிக்க கூடியவன். இன்னக்கும் இரவும் பகலும் பாவம் செய்றீங்க, உங்களோட பாவத்தை நான் மன்னிக்கிறேன். எல்லாரும் என்னிடத்துல பிரார்த்தனை செய்யுங்க, உங்களோட முசீபத்தை இல்லாமக்கிறேன், கஷ்டத்தை போக்குறேன், பஞ்சத்தை போக்குறேன், பலாய போக்குறேன், உள்ளம் நிம்மதி இல்லையா எல்லாத்தையும் போக்குறேன். எந்த பக்கம் நெருங்குங்க. அலா ஜிக்ரில்லா அலா பிசிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ்வை கொஞ்சம் திக்ர் செய்ய உங்க உள்ளம் அமைதி பெறுகிறது என்று என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு என்னையும் உங்களையும் அவனுடைய அன்பின் பக்கம், பாசத்தின் பக்கம், மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறான் என்றால் நானும் நீங்களும் அந்த ரப்பின் பால் செல்வதற்கு தயார் கிடையாது. மௌத்தாகின எங்கட நிலைமை. அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். உலகத்தில் வாழுகிற நேரம் நல்ல மக்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கிற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக.